இந்தியாவுல எத்தனையோ அதிசயமான கோவில்கள் இருக்கு. அப்படி கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற திருவார்பூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலும் அதிசய கோவில் தாங்க. இக்கோவில் சுமார் 1500 வருஷங்களுக்கு மேல பழமையானது. கேரளாவின் பாரம்பரிய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்குற இந்த கோவில் பக்தர்களால ரொம்பவும் புனிதமா பார்க்கப்படுது. பொதுவா எந்த கோவிலா இருந்தாலும் காலை திறப்பு, மதிய நடை சாத்தல், மாலை திறப்பு, இரவு நடை சாத்தல் அப்படிங்கிற நேர கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனா திருவார்பூர் கிருஷ்ணர் கோவில் மட்டும் அதுக்கு முற்றிலும் மாறானது. இந்த கோவில் அதிகாலை 2 மணிக்கு திறக்க கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பிரசாதம் படைச்சிடுவாங்க. இந்த கோவிலுடைய இன்னொரு ஆச்சரியமான நடைமுறை, கோவில் நடை சாத்தப்பட்டு திறக்கப்படும் இடைவெளியில ஏதாவது காரணத்தால கதவை திறக்க தாமதம் ஏற்பட்டா தந்திரியின் கையில கோடாரி கொடுப்பாங்களாம். ஏன்னா கிருஷ்ணர் பசிய தாங்க மாட்டாரு, தாமதம் ஆனா உடனே கதவை உடைச்சாவது திறக்கணும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒரு ஐதீகம். இந்த கோவில் இருக்கிற வழிபாட்டு முறைகளும் ரொம்ப தனித்துவமானது. அபிஷேகம் முடிஞ்சதுமே முதல்ல மூலவருடைய தலையை உலர்த்துவாங்க. அதுக்கப்புறம் தான் நெய்வேத்தியம் படைக்கப்படும். பின்னாடி முழு உடலும் உலர்த்தப்படும். இது வேற எந்த கிருஷ்ணர் கோவிலையும் இல்லாத தனிப்பட்ட நடைமுறை. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பிரசாதம் பெறாம திரும்ப செல்ல அனுமதி கிடையாது. ஒவ்வொரு நாளும் கோவில் மூடுவதற்கு முன்னாடி பூசாரி சத்தமா கேட்பாராம், இங்க யாராவது பசியோட இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்கப்படும். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டா வாழ்நாள் முழுக்க உணவு பிரச்சனை வராது அப்படிங்கறதும் நம்பிக்கை.